அத்தியாயம் 63. கபிலன் முதல் மாடியில் இருந்து டெலிபோர்ட் ஆன பிறகு அவன் வேறொரு விசித்திரமான இடத்தில் தோன்றினான். அவன் நேராக எழுந்து நின்று கண்களை சுருக்கிச் சுற்றிப் பார்த்தான். அவன் கால்களுக்கு கீழே தரை பாறையாக இருந்தது. ஆனால் அவனை சுற்றி மேகங்களால் சூழப்பட்டிருந்ததால் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. எரிச்சலூட்டும் முகபாவத்துடன் கபிலன் சபித்தான். இந்த இடம் எங்கே இருக்கு? அவர் எங்கு பார்த்தாலும் அவரது பார்வைக்குள் தோன்றிய ஒரே விஷயம் வெண்மையான மேகங்கள் மட்டுமே. அவர் மிக உயரமான இடத்திற்கு டெலிபோர்ட் செய்யப்பட்டதாக தெரிகிறது. கபிலன் சபித்துக் கொண்டிருந்தபோது பியாவும் விழித்தெழுந்து தன்னைச் சுற்றியுள்ள மேகங்களை பார்த்தாள். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது கபிலன் என்னை போட்டு தள்ளிட்டானா? ஆனா இதை பார்க்க சொர்க்கம் மாதிரி தெரியலையே. பியாவின் வார்த்தைகளை அவன் தலைக்குள் கேட்டு கபிலன் கிட்டத்தட்ட தடுமாறி விழப்போனான். ஆனால் அவள் சமீபத்தில் அவனுக்கு நிறைய உதவி செய்து கொண்டிருந்ததால் அவன் அவளை புறக்கணித்தான். பியா நிதானமடைந்த பிறகு அவள் தீவிரமாக சுற்றிப் பார்த்தாள். ஓ, இது சொர்க்கம் இல்லை, அவை மேகங்கள். கபிலன் பேசுவதை தவிர்க்கவும் அவர் அமைதியாக இருந்து இந்த இடத்தை விட்டு வெளியேற ஒரு வழியை தேடுவது நல்லது என்று நினைத்தான். அவன் தன் கால்களுக்கு கீழே உள்ள நிலத்தை உணர முயன்றபோது பியா சுற்றியுள்ளவற்றைப் பார்க்க பறக்க முயன்றாள். ஆனால் அவள் திடீரென்று மிரண்டு போனாள். அவள் இறக்கைகளை அசைத்தபோது அவள் உடலுக்குள் இருந்த மானா நடுங்கத் தொடங்கியது. அவள் கிட்டத்தட்ட சமநிலையை இழந்து விழுந்தாள். ஆனால் கபிலன் உடனடியாக அவளை பிடித்தான். நீ என்ன செய்கிறாய்? இந்த இடத்தில் என்னால் பறக்க முடியாது போலிருக்கிறது. கபிலன் ஓ என்று பதிலளித்து பியாவை தன் தலையின் மேல் வைத்துக் கொண்டான். அவன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் கால்களுக்கு கீழே உள்ள தரை சீரற்றதாக இருந்ததால் வேறு வழியில்லாமல் மெதுவாக நடக்கத் தொடங்கினான். 5 மணி நேரத்திற்குப் பிறகு கபிலன் சுற்றியிருந்த மேகங்களை வாயடைத்து பார்த்தபோது அவன் கண்கள் வெறுமையாக இருந்தன. கோபுர வரைபடத்தை பிடித்திருந்த அவன் கைகள் நடுங்கின. கபிலன் உறுதியாக இருந்தார். மற்றவர்களை விட அவனுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் வகையில் வரைபடம் வைத்திருந்த ஒரே நபர் அவன்தான். அந்த நேரத்தில் அவன் ஸ்கூல் ப்ராஜெக்ட் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. ஏன் இவ்வளவு பாழடைந்த இடத்தில் அவன் தோன்றினான்? அவன் அவற்றை எடுப்பதற்காக பொக்கிஷங்கள் காத்திருந்தனவா? மீண்டும் ஒருமுறை பெருமூச்சு விட்ட பிறகு கபிலன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். சும்மா நின்னுட்டு இருந்தா அவன் பிரச்சனை தீரும்னு அர்த்தமில்லை. இறுதியாக மேலும் 3 மணி நேரம் நடந்த பிறகு ஏதோ தெரியும் ஒரு இடத்தை கண்டுபிடித்தார். கபிலன் அவசரமாக மேகங்களை விட்டு நிம்மதியான முகபாவத்துடன் அந்த இடத்தை நோக்கி நடந்தான். சுருங்கிய கண்களுடன் அவன் தன்னைச் சுற்றியுள்ளவற்றை பார்த்தான். அவன் ஒரு மலையின் உச்சியில் இருந்தார். அது மிக உயரமான மலைகளில் ஒன்றாகத் தோன்றியது. அவன் தலைக்கு மேலே பல்வேறு நட்சத்திரங்கள் மின்ன வானம் இருண்டு கொண்டிருந்தது. சுற்றுச்சூழலை தெளிவாக பார்த்த பிறகு கபிலன் அவசரமாக வரைபடத்தை பார்த்து கடைசியாக ஒரு உறுதிப்பாட்டைப் பெற்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். வரைபடத்தின் 2வது பகுதியைப் போலவே அவரைச் சுற்றி மேலும் 7 மலைகள் இருந்தன. ஆனால் அவை மிக தொலைவில் இருந்தன. மலைகளின் அடிவாரத்தில் சில சமவெளிகளும் ஒரு பெரிய காடும் இருந்தன. அவர் இருக்கும் இடத்தை சரியாக குறிப்பிடுவது அவருக்கு கடினமாக இருந்தது. ஆனால் மலைகளின் அடிவாரத்தில் இருந்த பெரிய சமவெளிகளை பார்த்து அவற்றின் இருப்பிடத்தை வரைபடத்துடன் பொருத்திய பிறகு அவர் தனது இருப்பிடத்தை தோராயமாக யூகிக்க முடிந்தது. 8 மலைகளில் அவர் 2வது உயரமான மலையின் உச்சியில் நின்று கொண்டிருந்தான். மலையை பார்த்த பிறகு கபிலன் முகபாவனை தீவிரமாக மாறியது போல் தோன்றியது. இந்த மலையில ஒரே ஒரு தங்கச் சிலுவை அடையாளம் மட்டும்தானா? அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு பழைய சுருளை தன் சேமிப்பு வளையத்திற்குள் வைத்துவிட்டு மலையிலிருந்து இறங்கத் தொடங்கினான். இன்னும் சில மணி நேரங்களுக்குப் பிறகு இரவு ஓய்வெடுக்க ஒரு பெரிய பாறையின் முன் நின்றார். நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த இரவில் கபிலன் தனது சக்தியை பயன்படுத்தி ஒரு சிறிய நெருப்பை மூட்டி நேற்று தனது சேமிப்பு வளையத்திற்குள் சேமித்து வைத்திருந்த சில அசுர இறைச்சியை வெளியே எடுத்தான். அரக்கர்களை கொன்ற பிறகு
அவர் அவர்களின் சடலங்களை சேமிக்கவில்லை, மாறாக எதிர்கால பயன்பாட்டிற்காக அரக்கனின் இறைச்சியில் சிலவற்றை தனது சேமிப்பு வளையத்திற்குள் சேமித்து வைத்தான். கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன்பே அகாடமி அவர்களுக்கு வழங்கிய சேமிப்பு வளையத்திற்குள் கபிலன் ஏற்கனவே நிறைய உணவை சேமித்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர் அவ்வப்போது மட்டுமே அரக்க இறைச்சியை சேமித்து வைப்பான். 3 வாரங்களுக்கும் மேலாகிவிட்டது. அவன் கோபுரத்திற்குள் நுழைந்தார். இன்னும் அவருக்கு வாழ்க்கையின் அமுதம் கிடைக்கவில்லை. நேரம் செல்ல செல்ல கபிலன் கொஞ்சம் பதட்டமாகிக் கொண்டிருந்தான். ஆனால் விரைவில் அமுதத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். மேலும் நைன், பார்த்திபன் மற்றும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் மாடியில் 2ஆம் ஆண்டு சீனியர் மாணவரான பிரேமை தவிர வேறு எந்த பரிச்சயமான முகத்தையும் அவனால் சந்திக்க முடியவில்லை. அதனால்தான் கபிலன் அவர்களைப் பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டார். ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு வலிமையானவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தான். ஒருவேளை அவன் அவர்களை மீண்டும் சந்திக்கும் போது அவர்கள் முன்பை விட வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். மறுபுறம் அவர்கள் அந்த விசித்திரமான மேகங்களை விட்டு வெளியேறிய பிறகு பியா இறுதியாக பறக்க முடிந்தது. அவர்களைச் சுற்றி ஏதாவது அசுரன் இருக்கிறதா என்று பார்க்க அவள் பறக்க ஆரம்பித்தாள். கபிலன் உணவு சமைத்துக் கொண்டிருந்த போது தன்னைச் சுற்றி சிதறிக்கிடந்த சிறிய பாறைகளுக்கு பின்னால் இருந்து ஒரு சிறிய குரல் கேட்டது. தீவிரமான முகபாவத்துடன் கபிலன் அவசரமாக தனது வாளை பிடித்து எழுந்து நின்றான். குரல் வந்த இடத்தை நேராக பார்த்தான். விரைவில் பாறைகளுக்கு பின்னால் இருந்து ஒரு சிறிய சத்தம் வருவதைக் கேட்டான். கபிலன் பார்வையின் கீழ் ஒரு கைமுட்டி அளவு அணில் பாறைகளுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தது. அணிலின் வலது கையில் இரத்தம் போல சற்று சிவந்திருந்ததால் அது காயமடைந்தது போல் தோன்றியது. அது கண்ணீரால் நிறைந்த பெரிய வட்டக் கண்களுடன் கபிலனை பார்த்தது. கபிலன் அணிலை பார்த்து பெருமூச்சு விட்டான். அது ஒரு சிறிய விலங்கு. அவன் தன் வாளை பின்னால் வைத்துவிட்டு முட்டை கண்களால் தன்னை பார்த்து கொண்டிருந்த அணிலைப் பற்றி கவலைப்படாமல் அமர்ந்தான். ஏதோ ஒரு காரணத்திற்காக தினமும் பியாவின் கண்களை பார்ப்பதால் கபிலன் முட்டை கண்களைக் கொண்ட பொருட்களை விரும்ப ஆரம்பித்தான். அதனால்தான் அணில் ஒரு அரக்கனாக இருக்க முடியும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அவன் அதை உடனடியாக கொல்லவில்லை. சரி, கடைசியில் அந்த அணில் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது தாக்க முயற்சி பண்ணா அதைக் கொன்று விடுவேன். சிறிது நேரம் பறந்து சென்றுவிட்டு பியாவும் திரும்பி வந்தாள். கபிலனுக்கு அருகில் இருந்த ஒரு பாறையில் அமர்ந்து அணிலை ஆர்வத்துடன் பார்த்தாள். அணிலின் உடலில் இருந்து லேசான சக்தி வெளிப்படுவதை அவளால் உணர முடிந்தது. ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்ததால் பியா அணில் இருப்பதை புறக்கணித்தாள். கபிலன் சமைத்து முடித்த பிறகு அவன் கொடுத்தான். பியாவுக்கு கொஞ்சம் இறைச்சியைக் கொடுத்தான். சாப்பிட்டுவிட்டு சில மணி நேரம் தூங்கப் போவதற்கு முன்பு கொஞ்சம் இறைச்சியை அணில் முன் வைத்தான்.